ஐசிஓவில் எப்படி காயின் வாங்குற? ஐசிஓன்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் இனிஷியல் காயின் ஆஃபரிங்னு சொல்கிறேன். ஸோ இது ஐசிஓங்கிறது ஒரு ஏர் ட்ராப்ஸில் ஒரு கேட்டகரி தான். அது ஏர் ட்ராப்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரீ ஏர் ட்ராப்ஸ், அடுத்தது கலாட்ரல் ஏர் ட்ராப்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த ஐசிஓங்கிறது கம்பெனிஸ் அவங்களோட ப்ராடக்ட், அதாவது இப்போ தான் லான்ச் பண்ணுறாங்க, ஸ்டார்ட் அப் ஒன்று பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்களோட ஸ்டார்ட் அப் மார்க்கெட்டிங் பர்பஸுக்காக, நார்மலாக மார்க்கெட்டிங் பர்பஸுக்காக என்ன செய்வாங்கன்னா அவங்களோட கொயின், அதாவது அவங்க லான்ச் பண்ண அந்த கிரிப்டோ கரன்சி கொயினை ஒரு சர்டன் விஷயங்கள் நீங்கள் செய்தால் உங்களுக்கு ஃப்ரீயாக தருவாங்க. அதுதான் நார்மலாக ஐசிஓ. ஆனால் இதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னு சொன்னால், ஐசிஓவில் இப்போ ஒரு 100 ப்ராஜெக்ட் வருதுன்னு சொன்னால் அந்த 100ல் ஒரு ப்ராஜெக்ட் தான் உண்மையான ப்ராஜெக்டாக இருக்கும். மிச்சம் 99. இதில் ஒரு 90 பார்த்தீங்கன்னா பியோர் ஸ்கேம். இன்னொரு 5-6 ப்ராஜெக்ட் கஷ்டப்படுவாங்க நல்ல ப்ராஜெக்டாக உருவாக்குறதுக்கு, ஆனால் அவங்க அந்த ஸ்டார்ட் அப் ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ ஐசிஓங்கிறது உண்மையிலேயே நல்ல ஏர்னிங் மெத்தட் உண்டு. சிலர்கள் ஐசிஓ, ஐடிஓ இதுகளை மட்டுமே தனியாக செஞ்சு ஆயிரக்கணக்கில் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்களும் இருக்காங்க. அதுக்கு உங்களுக்கு தேவை ப்ராப்பரான ரிசர்ச் டேலண்ட். உங்களுக்கு ரிசர்ச் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகே, உங்களுக்கு அந்த காயின்ட அனலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதாவது இது நார்மலாக பேசிக்காக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். உங்களுக்கு நல்ல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் உங்களுக்கு பண்ண தெரியும்னு சொன்னால் ஈஸியாக ஐசிஓஸில் பெஸ்ட்டான கிரிப்டோ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ சிலது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏர்லியாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிலது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவங்க தார டாஸ்க்குகளை சோஷியல் மீடியாக்களை ஷேர் பண்ணுறது, ரெஃபரல்ஸ் கொடுக்குறது, அப்படி இல்லாமல் அவங்களோட டெஸ்ட் நெட்டெல்லாம் ப்ரிட்ஜ் பண்ணுறது, அப்படி இல்லாட்டி ஃபார்ம் பண்ணுறது, அவங்களோட ஓல்ட் காயின்கள் எடுத்து டெஸ்ட் காயின்கள் எடுத்து ஸ்டேக் பண்ணுறது, இல்லாட்டி ரியல் காயினில் ஸ்டேக் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் உள்ளுக்கு செய்ய சொல்லுவாங்க. இப்போ சில நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை நீங்கள் செய்கிற விஷயங்கள் உங்களுக்கு 1 hour 2 hour 3 hour கூட சில நேரம் போகலாம். ஆனால் அப்படி நீங்கள் செய்யக்குள்ள அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகுமா இல்லையாங்கிறது கேள்விக்குறி. ஸோ எல்லாமே உங்களோட ரிசர்ச்சில் நீங்கள் நம்பிக்கை வச்சு உங்களோட கட் ஃபீலிங்கை வச்சு தான் நீங்கள் செய்வீங்க. நாளைக்கு அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகவும் செய்யலாம், ஆகாமலும் விடலாம். ஸோ நீங்கள் ஒரு ஆள் அடுத்தாக்க தான் எல்லாம் சொல்லித்தரணும். எங்களால் சொந்தமாக ஒரு முயற்சியும் எடுக்கலாம். நீங்கள் இந்த காயின் ஐசிஓவில் நல்லா போகணுன்னு சொல்லுவீங்க, அதை போய் நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி இந்த மைண்ட் செட்டில் நீங்கள் இருப்பீங்கன்னா சத்தியமாக சொல்கிறோம் உங்களுக்கு ஐசிஓ செட் ஆக மாட்டேங்குது. ஐசிஓங்கிறது ஒரு ப்ராப்பர் ரிசர்ச். அது பண்ண ஏழும்னு சொன்னால் ஐசிஓ, அதாவது இந்த ஏர் ட்ராப்ஸ்களுக்கு பின்னால் போங்க. அது செய்ய முடியாதுன்னு சொன்னால் தயவுசெய்து இந்த ஏர் ட்ராப்ஸ்களிலிருந்து தவிர்த்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சில ஏர் ட்ராப்ஸ் என்ன செய்வானுன்னா இந்தந்த விஷயங்கள் செஞ்சால் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ், ஆனால் நீங்கள் யார் கூடுதலான ஒரு ரெஃபரல்ஸ் கொடுக்கீங்களோ அவங்களுக்கு நிறைய காயின்ஸ், அப்படி இல்லாட்டி அப்படி ரெஃபரல் கொடுக்குற ஆட்களில் இருந்து டாப் 5 இருக்கிற டாப் 10 ரெஃபரல் கொடுத்த ஆளுக்கு நாங்கள் காயின்ஸ் கொடுப்போம்னு சொல்லுவாங்க. இல்லை ஏர் ட்ராப்ஸ் அப்படி தான். ஓகே, ரெஃபரல்ஸ் யார் கூட கொடுக்காங்களோ அவங்களுக்கு தான் நிறைய ஏர் ட்ராப்ஸ் கொடுப்பாங்க, அவங்கள தான் மெயின் பண்ணுவாங்க. நார்மலாக ரெஃபரல்ஸ் இல்லாமல் ஏர் ட்ராப் செய்கிறவங்கள கணக்கெடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் யாருனான இன்ஃப்ளூயன்சர் உங்களை வந்து ஏர் ட்ராப்ஸ் செய்ய சொல்லுவார்னு சொன்னால் கொஞ்சம் உங்களோட ரிசர்ச்சை பண்ணுங்கள். இந்த ஏர் ட்ராப்ஸ்களுக்கு ரெஃபரல்ஸ் கட்டாயமாக இல்லையா, ரெஃபரல்ஸ் கொடுக்குறாங்களுக்கு மட்டும்தான் ஏர் ட்ராப்ஸ் கூடியா கிடைக்குமா, சும்மா செய்கிறாங்களுக்கு குறையாக கிடைக்குமா, இந்த விஷயத்தை ரிசர்ச் பண்ணிவிட்டு அதை எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஒரு ஏர்னிங்கும் பெஸ்ட்டாக இருக்கும் எப்படின்னா நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸ், உங்களோட ஓன் ரிசர்ச்சை பண்ணக்குள்ளே. ஏன்டா அதில் உங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்குது இன்னொரு சொல்கிறத விட. இதை பற்றி மத்தாக்கள் என்ன நினைக்கிங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது எங்களோட HPU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமில் அந்த ஐசிஓக்கெல்லாம் தனித்தனி மொடியூல்ஸை வச்சுருக்கேன். எப்படி செய்கிறேன், எப்படி கலெக்ட் பண்ண இந்த விஷயம்னு சொல்லி அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் ஒன்று சொன்னால் என் நேமில் இருக்கிற இந்த வெப்சைட் hbuconsultancy.com இந்த வெப்சைட்டுக்கு போய் முதலாவது வீடியோ செக் பண்ணுங்கள். பை.